நேற்று தான் யூரின்ல ரத்தம் போய் அவர் வந்திருந்தார். அப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கில் நிறைய பிளட் போயிருக்கு. இது கதீட்டர் யூரின் டியூப்ல போட்டிருக்கு அவருக்கு. அதுக்காக தான் அந்த ரத்தம் வந்து கொண்டு இருக்கும். அப்போ இதை வந்து நாங்கள் நிப்பாட்டணும். என்னென்னா இதுக்கு அப்போ இதுக்குள்ள நாங்கள் ஒரு கேமரா போகிறோம். இது கூட வேண்டிய யூரின் வலி, யூரின் போகிற டியூப் வந்து 2 கேமரா ஒன்று அனுப்பி அவர்கிட்ட பிளடருக்குலாம் போகிறது. பிளடர்னா யூரின் பைக்குலாம் போனால் அங்கே எல்லாமே பிளட்டாக தான் இருக்குது, ரத்தமாக தான் இருக்குது. அப்போ நாங்கள் அப்புறம் அதை கழுவி எடுத்துட்டு சேலைன் போட்டு அதை கழுவலாம். கழுவிட்டு பார்த்தா இங்கே பாருங்க, கருப்பாக தெரிவது தான் இந்த அந்த அட்டை என்று சொல்கிறது. இந்த உங்களுக்கு விளங்குது தானே, இந்த இது துடிச்சு கொண்டு இருக்குது. இது மூத்திரா பையக்கில் இருக்குது, யூரின் பையக்கில் இருக்குது. அப்போ அது வந்து அப்படியே ஒட்டி கொண்டிருக்கு. கடிச்சு கடிச்சா அது அந்த ரத்தத்தை எடுத்து உறிஞ்சி கொண்டிருக்கு. உறிஞ்சி இவ்வளோ பெருசாக வந்துட்டு இப்படித்தான் இந்த வழி இருக்கும். அப்போ அவரை வழி எடுத்தோன்னே பார்த்தீங்க எந்த பெரிய ஆள் அட்டு அவர் தான் இதுக்குள்ளுக்குள்ளே போய் இருந்திருக்கு. இப்போ இவரை வந்து அந்த யூரின் போகிற வழிக்காலேயே கழுவி எடுக்கலாம். சேலையினால கழுவி ஆளை வழி எடுக்கலாம். அடுத்த நாள் உயிரோடு தான் இருந்தவர். அப்போ அவரை வந்து அப்புறம் நாங்கள் தண்ணிக்குள்ள விட்டோம் போச்சு சொல்லி. அப்போ இது ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போச்சுது. அதுக்கு பிறகு பேஷண்ட் வடிவாக இம்ப்ரூவ் பண்ணி வீட்டை போனேன். இந்த டைட்டில் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக தான் எடிட் பண்ணது. என்னை விட உங்களுக்கு சில நேரம் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். யாரும் பார்த்துருப்பீங்கள் என்ன நடக்குது தியேட்டரில், என்ன நடக்குது, இந்த யூரோலஜிஸ்ட் என்ன செய்யணும். நன்றி. பிடிச்சிருந்தா அந்த இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இந்த ஃபேஸ்புக் இந்த யூடியூப் இது மெடிக்கல் வீடியோஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தேவை. நீங்கள் அங்கே எந்த யூரோ 360 போயிட்டு லைக்கையும் கமெண்ட்டையும் போடுங்க. அப்போ தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். சொல்கிற விளங்குது.